வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு மீன் வந்து 1/2 கிலோ வாங்கியிருக்கேன். இதுக்கு என்னென்ன அரைக்கிறதுக்கு தேவையானதுன்னு பார்க்கலாம். இப்போ வறுக்கிறதுக்கு வந்து நம்ம பேஸ்ட் எப்படி தயாரிக்க போறோம்னா, பூண்டு ஒரு 6 பல்லு எடுத்துக்கோங்க. பூண்டு அதிகமாக போயிடுச்சுன்னா இந்த மீன் வறுவல் சாப்பிட்ட பிறகு அந்த ஏப்பம் பூண்டு ஏப்பமாக வரும். அது நிறைய பேருக்கு பிடிக்காது. பூண்டு வந்து ஒரு 6 பல்லு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து யாரும் சேர்க்க மாட்டாங்க, ஆனால் நாங்கள் சேர்ப்போம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் இல்லை 2 வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. மிளகு 1/4 டீஸ்பூன், சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நம்ம மிளகோடு சேர்த்து தனி மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம், அதனால மிளகு வந்து 1/4 ஸ்பூன் போதும். இஞ்சி, பூண்டை காட்டிலும் இஞ்சி கூட எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இஞ்சி அதிகமாக சேர்க்கும்போது அந்த மீன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆறி போச்சுனாலும் அந்த மீன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். விரைச்சி போன மாதிரி காஞ்சி போன மாதிரி ஆகாது. நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இஞ்சி கொஞ்சம் கூட வச்சுருக்கோம். இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு திரும்ப நம்ம இதோட எலுமிச்சம்பழமும் மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம். இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டோம். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிங்கனாவே இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சியில் இருக்கக்கூடிய தண்ணி சத்தே போதும். அரைச்ச விழுது அதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். மிளகாத்தூள் வந்து மீனுக்கு தக்க அளவுக்கு நம்ம போடாமல் எலுமிச்சம்பழம் புளிய போகிறோம் இல்லையா, அந்த புளிப்பு சுவைக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம போடணும். 1/2 மூடி பார்த்து புளிகிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். இப்போ மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து இது எல்லாத்தையும் மீனில் நல்லா பெரட்டி 2 மணி நேரத்துக்கு ஊற வைக்க போகிறோம். ஒவ்வொரு மீனையும் நல்லா பெரட்டிடுங்க, அப்போ தான் அந்த உப்பு உரப்பு புளிப்பெல்லாம் சாரும். எல்லா மீன்லையும் மசாலையை நல்லா பெரட்டிட்டோம். எதுக்காக தண்ணி விடாமல் மசாலா அரைக்கணும்னு சொல்கிறேன்னா, இந்த மீன் இருக்கக்கூடிய நீர் சத்தும் கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் கசிஞ்சிரும். அதனால ரொம்ப நீங்கள் மசாலா வந்து நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக போச்சுன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும் வறுக்கையில் உங்களுக்கு. இதை 2 மணி நேரம் அப்படி ஊறட்டும். மீன் 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா தான் நல்லா அந்த நீர் ரொம்ப விடாமல் மீன் இறுக்கமாக இருக்கும். வெளியில் வச்சுருந்தீங்கன்னா மீனில் இருக்கக்கூடிய அந்த நீர் சத்தெல்லாம் கசிஞ்சு கொஞ்சம் நசன்னு போயிடும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம வறுக்கலாம். அந்த மசாலா ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கொஞ்சம் கருகி போயிடும். கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வேக விடுங்க. மீன் நல்ல சாஃப்டாகவும் நல்ல மசாலா ஃப்ளேவரோடு இருக்குது. இந்த மசாலா எல்லா இடத்துலையும் ஒட்டி ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளவு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நல்ல சாஃப்டாக நல்ல வாசமாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.